பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. வாட் வைஷு, என்ன சொல்றீங்க? அப்போ மித்ராவுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கா? ஆமாம் சார், மித்துவுக்கு ஒரு கசப்பான கடந்த காலம் ஒன்று இருக்குது சார். ஆக்சுவலாக மித்துவை பார்க்குறக்கு எல்லாருக்குமே நல்ல போல்டு, நல்ல பிரேவான பொண்ணு அப்படின்னு தானே சார் தோணுது. ஆக்சுவலாக மித்து சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப சாதுவான பொண்ணு, ரொம்ப அமைதியான பொண்ணு, எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு பொண்ணு சார். அவள் இந்த அளவுக்கு போல்டாக மாறி இருக்கானா கண்டிப்பாக அவளுக்கு கடந்த காலத்தில் நடந்த கசப்பான நிகழ்வுனால மட்டும்தான் சார். வாட் வைஷு, என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. சொல்கிறேன் ஆதி சார், எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஏன்னா மித்துவை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் மித்துவோட லைஃப்பை பற்றி நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆதி சார் ஆகணும். அதோட மித்து ஏன் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க தயங்குறானோ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா மித்துவோட கடந்த கால வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கள்னால மட்டும்தான் மித்து உங்களை ஏற்றுக்கிறதுக்கே தயங்குறா சார். ஏன்னா மித்து இந்த உலகத்திலே வெறுக்கிற ஒரு ஆள் இருக்கார். அவரை மித்து வாழ்க்கையில் பார்க்கவே கூடாதுன்னு இருக்கா சார். ஏன்னா அவளோட கடந்த கால கசப்பான அனுபவங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஆள் தான் சார் காரணம். மித்து வாழ்க்கையிலே அதிகமாக வெறுக்கிறது அவரை மட்டும்தான். வாழ்க்கையில் மறுபடியும் மீட் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறதும் அவரை மட்டும்தான் சார். நீங்கள் இப்போது ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சார் என்பி சில்ட்ரன்ஸ் ஹோம்? அங்கே தான் மித்து வளர்ந்தான். எங்கள் அம்மாவும் அப்பாவும் சென்னையில் தான் இருந்தாங்க. அப்பாவுக்கு சென்னையில் தான் வேலை இருந்துச்சு. அதனால் நாங்கள் எல்லாருமே சென்னையில் தான் இருந்தோம். நாங்கள் அடிக்கடி என்பி ஹோம்க்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணுவோம். அண்ட் ஒரு தடவை என்னோட பர்த்டேக்கு நாங்கள் போய் செலிப்ரேட் பண்ணேன். அப்போ தான் மித்து எனக்கு ஃப்ரெண்டானா. எனக்கு பார்த்த உடனே மித்துவை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதோட அவளை பார்க்குறதுக்காகவே வாரம் நான் மித்துவை பார்க்குறதுக்காக அந்த ஹோமுக்கு போயிடுவேன். சாந்தி, பசங்கள்லாம் ப்ரேயர் முடிச்சுட்டு சாப்பிட்டாங்களம்மா? ஆமாம் மதர், ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லா பசங்களும் சாப்பிட்டுட்டாங்க. ஆனால் நம்ம மித்ரா மட்டும் இன்னும் சாப்பிடல மதர். என்னம்மா சொல்ற? மித்ரா இன்னும் சாப்பிடலையா? சரி, இப்போ மித்ரா எங்க இருக்கா? மித்ரா வழக்கம் போல கேட்டு கிட்ட தான் நிக்கிறா மதர். ஓ சரிம்மா சாந்தி, நான் போய் அவளை கூப்பிட்டு வரேன். அத நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அப்ப நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? சரிம்மா சாந்தி, நீ கிளம்பு, நாளைக்கு வா. காட் பிளஸ் யூ. சரிங்க மதர். அடடா, மித்ரா குட்டி இங்கதான் நிக்கிறாங்களா? இவங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்னம்மா மித்ரா இன்னும் சாப்பிடலன்னு சாந்தி அம்மா சொல்றாங்க. ஏன் இன்னும் மித்ரா பாப்பா என்ன சாப்பிடல? பசிக்கல மதர். அதான். அது எப்படி குட்டி பாப்பாவுக்கு பசிக்காம இருக்கும்? என்னடா மித்ரா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல மதர், இன்னைக்காச்சும் என்னோட அம்மா அப்பா யாராச்சும் என்ன தேடி வருவாங்களோ தான் கேட்டு பக்கத்துலயே நின்ன. ஆனா இன்னைக்கு யாருமே வரல மதர். ஓ ஜீசஸ், இந்த சின்ன குழந்தைக்கு என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறதுனே தெரியல. மித்ராவும் அவளுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து தனக்காக தன்னோட அம்மா அப்பா தன்னை பார்க்கறதுக்காக வரமாட்டாங்களா, இங்கேருந்து கூப்பிட்டு போக மாட்டாங்களான்னு ரொம்ப ஏக்கத்தோட ஒரு நாளும் கேட்டு பக்கத்தில் நிற்கிறத பார்க்குறப்பவே என் மனசெல்லாம் பலிக்குது. இந்த சின்ன குழந்தைக்கு நான் நிதர்சனத்தை எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? மித்ரா குட்டி, மதர் அடிக்கடி சொல்லுவல்ல, கடவுளுக்கு தெரியும் எப்போ அனுப்பி வைக்கணும்னு. அவரு கண்டிப்பா அன்னைக்கு அனுப்பி வைப்பாரு. சரியா? இப்ப மித்ரா குட்டி சாப்பிடுவாங்க. போங்க மதர், டெய்லியும் இப்படிதான் சொல்றீங்க. ஆனா என்ன தேடி அம்மா அப்பா யாருமே வரமாட்டேங்கிறாங்களே மதர். ஏன் மதர்? இங்க உள்ள எல்லா பசங்களையும் பாக்குறதுக்காக அவங்க சொந்தக்காரவங்களா வராங்க. ஆனா என்ன பாக்குறதுக்கு மட்டும் யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ஏன் மதர்? அப்போ மித்ரா பாப்பாவை யாருக்குமே பிடிக்கலையா மதர்? சாச்சா, அப்படிலாம் இல்ல. மித்ரா குட்டியை பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா என்ன? மித்ரா குட்டியை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏண்டா மித்ரா, உனக்கு அம்மா அப்பா தான் வேணுமா என்ன? ஏன் மதர் கூட இங்க உள்ள பசங்க கூட எல்லாம் உனக்கு இருக்க பிடிக்கலையா? இங்க இருக்க எனக்கு பிடிச்சிருக்கு மதர். இங்க உள்ள அண்ணா அக்கா எல்லாருமே பிடிச்சிருக்கு. ஆனாலும் எனக்காக யாராச்சும் வரமாட்டாங்களான்னு தான் மதர் தோணுது. மத்தபடி வேற எதுவும் இல்ல. பாருடா மித்ரா குட்டி, மதர் மறுபடியும் சொல்றேன், உனக்கானவங்களை எப்ப அனுப்பி வைக்கணும்னு கடவுளுக்கு தெரியும். அன்னைக்கு அவரு கண்டிப்பா அனுப்பி வைப்பாரு. சரியா மதர்? அப்போ கடவுள் எனக்கு ராஜகுமாரனை அனுப்பி வைக்க சொல்றீங்களா? என்ன ராஜகுமாரனா? யார் அது? ஆமா மதர், ராஜகுமாரன். அம்மா அப்பாவுக்கு தான் என்ன பிடிக்கல, அதனாலதானே இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு அவங்க வேண்டாம் மதர். இப்போ எனக்கு ராஜகுமாரன் தான் வரணும். சரிடா, ராஜகுமாரன். ராஜகுமாரன்னா யாரு மதர்?
மதர், ராஜகுமாரன் யாரும் தெரியாதா? ராஜகுமாரன் தான் நம்மள வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா வச்சுப்பாங்களாம். அது மட்டும் இல்ல, ராஜகுமாரன் நம்ம வாழ்க்கையில வந்தா நம்ம எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருப்போமா. அப்படியா? ஆமா, இதெல்லாம் உனக்கு யாரு சொன்னா? அதுவா, அன்னைக்கு ஜூலி சிஸ்டரும் சாந்தி அம்மாவும் பேசிக்கிட்டு இருந்தது நானும் கங்கா அக்காவும் கேட்டோம். அப்ப சாந்தி அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அவங்க பாபா தான் அவங்கள ஒரு நாள் லாரி இடிக்க வரும்போது ராஜகுமாரன் மாதிரி வந்து காப்பாத்துறாங்களாம். அது மட்டும் இல்லையா, அவங்க பாபா அவங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாந்தி அம்மா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இப்ப வரைக்கும் இருக்காங்களாம். அதனால அவங்க பாபா தான் அவங்களுக்கு ராஜகுமாரனா. இந்த மாதிரி ராஜகுமாரன் எல்லா வாழ்க்கையிலயும் வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா மதர்? அதனாலதான் சொல்றேன், எனக்கு அம்மா அப்பா வேண்டாம், ராஜகுமாரன் தான் வேணும்னு. ஓ அப்படியா? சரி சரி. அப்போ மித்ரா குட்டி ஆசைப்படுற மாதிரியே கண்டிப்பா ராஜகுமாரன் ஒரு நாள் மித்ரா குட்டியை பாக்குறதுக்காக வருவான். அவன் கண்டிப்பா உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமுமாவா உனக்கு இருப்பான். உன்னை வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா பாத்துப்பான். சரியா மதர்? உண்மையாவே அப்ப ராஜகுமாரன் என்ன தேடி வருவானா? அவன் என்ன அளவே விட மாட்டானா? எப்பவுமே நான் சந்தோஷமா மட்டும்தான் இருப்பனா? ஆமா, ராஜகுமாரன் வந்ததுக்கு அப்புறம் மித்ரா குட்டி எப்பவுமே சந்தோஷமா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க அளவே மாட்டாங்க. சரி ஓகே, ராஜகுமாரன் கண்டிப்பா வருவாங்க. இப்ப வாங்க நம்ம சாப்பிட போலாம். சாப்பிட்டு முடிச்சோன்னே உன் ஃப்ரெண்ட் இன்னைக்கு வைஷ்ணவி வரால, அவ கூட நீ விளையாடணும்ல, அதனால வாங்க ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டுட்டு நம்ம போலாம். சரியா? சரி மதர், வாங்க சாப்பிட போலாம். கண்டிப்பா ராஜகுமாரன் வருவான். அவன் வந்து என்ன அளவே விட மாட்டான். சரி மதர், வாங்க போலாம். வைஷு வேற கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அம்மா டாடி, நீங்களே எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு மித்ராவை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போலான்னு. இன்னைக்கு கூப்பிட்டுட்டு போயிடலாம்மா? விஷுமா, இப்போ எதுக்குடா நீ அலறஹா? டாடி நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்ல, இன்னைக்கு கண்டிப்பா நம்ம மித்ராவை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிடலாம். அதுக்காக தானே நம்ம மதர் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கோம். இப்போ எதுக்கு வைஷு பாப்பா அலறீங்க? அழக்கூடாது சரியா? வைஷு, மித்து, மித்துமா எப்படா இருக்க? ரொம்ப நல்லா இருக்க லட்சுமிமா. வைஷு வா நம்ம போலாம். நேத்தி ஹோம்க்கு நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ண வந்தாங்க. அப்ப நிறைய டாய்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா? நீ வா, நம்ம அதை போய் வச்சு விளையாடலாம். வா. சரி மித்து, வா போலாம். சரிடா, ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா விளையாடுங்க சரிங்களா? சரிங்க லட்சுமிமா. லட்சுமி வாமா, எப்படி இருக்க? சுந்தரம் எப்படி இருக்காரு? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும் மதர். லட்சுமி என்னம்மா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன், என்ன விஷயமா? மதர், அது மித்ராவை நாங்க தத்தெடுத்து வளர்க்கலான்னு இருக்கோம் மதர். லட்சுமி என்னம்மா சொல்ற? ஆமாம் மதர், வைஷு மித்ரா எப்போவுமே அவள் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா மதர். அதனால் நானும் அவரும் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, மித்ராவை தத்தெடுத்து நாங்களே அவளை இனிமேல் வளர்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் மதர். கடவுளே, உங்களுக்கு கூடான கோடி நன்றிகள். மித்ராவை பற்றி நான் கவலைப்படாத நாளே இல்லை. ஏன்னா இந்த ஹோம்லேயே ரொம்ப சின்ன பொண்ணுன்னா அது மித்ரா தான். அவள் வளர்ந்துக்கிட்டே வரா. அதோட நாளாக நாளாக அவள் அன்புக்காக நிறைய இயங்க ஆரம்பிச்சிட்டா. நல்ல நேரத்தில் தான் கடவுளே நீங்கள் லக்ஷ்மியை இங்கே வந்து சேர்த்துருக்கீங்க. உங்களுக்கு கூடான கோடி நன்றிகள் கடவுளே. மதர், என்னாச்சு மதர்? இல்லைம்மா லக்ஷ்மி, எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேம்மா, மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். மதர் என்ன சொல்கிறீங்க? மதர் தேங்க்யூ ஸோ மச் மதர். நான் இதோ இப்போவே அவருக்கு கால் பண்ணி சொல்கிறேன் மதர். சரிம்மா லக்ஷ்மி, அப்புறம் தத்தெடுக்கிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேம்மா. சரி மதர். மதர், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவருக்கு சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. நாங்கள் எல்லாரும் சொந்த ஊருக்கே போகலான்னு இருக்கோம் மதர். அதனால மித்துவே நான் அங்கேயே கூப்பிட்டுட்டு போயிடுவேன் மதர். லக்ஷ்மி என்னம்மா சொல்கிற? சொந்த ஊருக்கு போகிறீங்களா? ஆனால் மித்ராவை இங்கே எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம்மா. சரிம்மா லக்ஷ்மி, மித்ரா நல்லா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். அவளை சந்தோஷமாக மட்டும் பார்த்துக்கோமா. ஏன்னா அவள் அன்புக்காக நிறைய ஏங்கியிருக்கா. மதர், நீங்கள் கவலையே படாதீங்க. எனக்கு மித்து வேற வைஷு வேற இல்லை. எனக்கு ரெண்டு பேருமே இனிமேல் ஒன்று தான். ரெண்டு பேருமே என்னோட பொண்ணுங்க தான். நாங்கள் கண்டிப்பாக மித்துவை பத்திரமா பார்த்துப்போம் மதர். ரொம்ப நன்றி மதர், ரொம்ப ரொம்ப நன்றி. மித்துவை பார்த்து முதல் நாளே மித்து என் வயிற்றில் பிறந்திருக்க கூடாதான்னு நான் நிறைய ஏங்கியிருக்கேன் மதர். அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மதர். மித்துவை நான் கண்டிப்பாக பத்திரமா பார்த்துப்பேன் மதர். சரிம்மா லக்ஷ்மி, அப்போ நீங்கள் தத்தெடுக்கிறதுக்கான லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேம்மா. நீயும் ஹஸ்பண்டும் வந்து முடிச்சு வச்சிருங்க சரியா? சரிங்க மதர், சரி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால நான் அம்மா அப்பா மித்து எல்லாருமே சொந்த ஊருக்கு போயிட்டோம் சார். ஆனால் அங்கே யாருக்குமே மித்ராவை தத்தெடுத்தது சுத்தமாக பிடிக்கவே இல்லை சார். அதனால் நிறைய அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் எவ்வளவோ அவங்கக்கிட்ட பேசி தான் மித்து அங்கே இருக்கவே சம்மதிச்சாங்க சார். அப்புறம் கொஞ்ச நாளில் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. அப்பாவும் இறந்து போயிட்டாரு. ஆமாதி சார், அப்பா உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாரு. ஆனால் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வீட்டில் நிறைய பிரச்சனை. மித்ராவால் தான் அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு எல்லாருமே மித்துவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஷ்மி அம்மாவுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு என்னையும் மித்துவையும் கூப்பிட்டுட்டு நாங்கள் 3 பேருமே குன்னூருக்கு போயிட்டோம் சார்.
வாட் வைஷு நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் குன்னூர்ல தான் இருந்தீங்களா? ஆமாதி சார், குன்னூர்ல தான் இருந்தோம். ஏன் சார், என்னாச்சு? நத்திங் வைஷு, நீங்க சொல்லுங்க. அப்புறம் அப்பாவுக்கு குன்னூர்ல சொந்தமா ஒரு வீடு இருந்துச்சு சார். அந்த வீட்டில் தான் நானும் மித்து அம்மா 3 பேருமே இருந்தோம். அம்மா அங்கே உள்ள சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போவாங்க, அப்புறம் டியூஷன் எடுப்பாங்க. இதை வச்சு தான் என்னையும் மித்துவையும் வளர்த்தாங்க சார். மித்துமா, வைஷுமா, அம்மா ஃபேக்ட்ரிக்கு கிளம்பிட்ட சரியா? இன்னைக்கு உங்க 2 பேருக்குமே ஸ்கூல் லீவு, அதனால வெளியில எங்கேயுமே போக கூடாது. 2 பேரும் வீட்லயே தான் இருக்கணும். 2 பேருக்கும் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்கேன். 2 பேரும் சாப்பிட்டுட்டு வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருங்க. அம்மா சீக்கிரம் வந்துருவேன் சரியா? சரிங்க லட்சுமிமா. சரிடா, பார்த்து 2 பேரும் பத்திரமா இருக்கணும் சரியா? அம்மா கிளம்புறேன். வைஷு வாடி போலாம். எங்க மித்து? வைஷு மறந்துட்டியா? இன்னைக்கு ராஜகுமாரனை தேட போக வேண்டாமா? வா போலாம். மித்து வேணாண்டி, நம்ம டெய்லியும் தான் அங்க போய் நிக்கிறோம். ஆனா ராஜகுமாரன் வர மாதிரியே தெரியல. எனக்கு என்னமோ இன்னைக்கு ராஜகுமாரன் வரமாட்டான்னு தான் தோணுது. அதனால வேணாம் மித்து, நம்ம இங்கே இருக்கலாம். லட்சுமி அம்மாவுக்கு மட்டும் நம்ம டெய்லி அங்க போறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அடிப்பாங்க. வைஷு என்ன இப்படி சொல்ற? ராஜகுமாரனை கண்டுபிடிச்சாதானே நான் சந்தோஷமா இருக்க முடியும். ராஜகுமாரன் என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பான், என்ன அளவே விட மாட்டான் தெரியுமா? அதனாலதான் சொல்றேன், நீ வா வைஷு, நம்ம போய் என்னோட ராஜகுமாரன் இன்னைக்கு வருவானான்னு பார்க்கலாம். ஆமால மித்து, ராஜகுமாரன் வந்ததுக்கு அப்புறம் நீ அழுகாம எப்பவுமே சந்தோஷமா தானே இருப்ப. அப்ப ராஜகுமாரன் கண்டிப்பா வரணும். மித்து, அப்ப எனக்கும் ராஜகுமாரன் வருவானா? கண்டிப்பா உனக்கும் ராஜகுமாரன் வருவான். எனக்கு ராஜகுமாரன் வந்தோனே அவன் கிட்ட சொல்லி உனக்கான ராஜகுமாரனை நம்ம கூப்பிட்டு வர சொல்லலாம் சரியா? அப்ப போலாம் மித்து. ஆனா நீ நடு ரோட்ல போய் நிக்க கூடாது. ஏன்னா நீ எப்பவுமே நடு ரோட்ல தான் போய் நிக்கிற. அப்பலாம் எனக்கு எவ்வளவு பயமா இருக்குன்னு தெரியுமா உனக்கு? ஏ லூசு, நடு ரோட்ல போய் நின்னாதானே வண்டி ஏதாச்சும் என்ன இடிக்க வரும். அப்பதானே ராஜகுமாரன் வந்து காப்பாத்துவான். என்ன யாரு காப்பாத்த வராங்களோ அவங்க தானே ராஜகுமாரன். அப்ப நான் நடு ரோட்ல தானே போய் நிக்கணும். அதனாலதான் டெய்லி நடு ரோட்ல போய் நிக்கிறேன். ஆமால, ஆனாலும் வண்டி ஏதாச்சும் இடிச்சிருமோன்னு பயமா இருக்கு மித்து. ஏன்னா உனக்கு வலிக்கும்ல. ஐயோ லூசு, வண்டி எப்படி என் மேல இடிக்கும்? அதான் ராஜகுமாரன் கரெக்டா வந்துருவால. சரி ஓகே, நேரம் ஆகுது, சீக்கிரம் வா போலாம். அப்பதான் நம்ம லட்சுமி அம்மா வரதுக்குள்ளார ராஜகுமாரனை பார்க்க முடியும். மித்து நீ நின்னது போதும், வண்டி ஏதாச்சும் இடிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு மித்து. வா நம்ம வீட்டுக்கு போலாம். வைஷு நீ ஒண்ணும் பயப்படாத. கண்டிப்பா வண்டி ஏதாச்சும் இடிக்க வந்துச்சுன்னா ராஜகுமாரன் காப்பாத்த வருவான் சரியா? ஐஷு, இன்னைக்கு ராஜகுமாரன் வரவே இல்ல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? மித்து நீ அழாத சரியா? நம்ம நாளைக்கு வருவோம். நாளைக்கு ஒரு ராஜகுமாரன் கண்டிப்பா வருவான் சரியா? இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். நாளைக்கு கண்டிப்பா வருவானா வைஷு? கண்டிப்பா நாளைக்கு வருவான். நீ வேணும்னா பாரு. சரி வா, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். போலாம். மித்து ஏன் சோகமா இருக்க? இல்ல வைஷு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கும் ராஜகுமாரன் வரவே இல்ல. அவன் வந்தா தானே என்ன சந்தோஷமா பாத்துக்குவான், என்ன அழவே விட மாட்டான். அப்புறம் மதர் சொன்னாங்க, எனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமுமா என் ராஜகுமாரன் தான் இருப்பானா. அப்போ அதுக்கு ராஜகுமாரன் வரணும்ல. அவன் தான் வரவே இல்லையே இன்னைக்கும். அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு வைஷு. மித்து கண்டிப்பா உன்னை தேடி ராஜகுமாரன் வருவான். மித்து, ஒரு ராஜகுமாரன் உன்னை தேடி வந்துட்டா நீ என்னையும் லட்சுமி அம்மாவையும் விட்டுட்டு ராஜகுமாரனோடயே போயிடுவியா? எனக்கு நீயும் வேணும், லட்சுமி அம்மாவும் வேணும், அப்புறம் ராஜகுமாரனும் வேணும். எனக்கு 3 பேருமே வேணும். வைஷு, நாளைக்கு ராஜகுமாரன் வருவான்ல? கண்டிப்பா நாளைக்கு வருவான். சரி வா, இப்ப போய் நம்ம ஹோம்வொர்க் பண்ணலாம். இதே மாதிரி தான் ஆதி சார். மித்து ராஜகுமாரனை இன்னைக்காச்சும் பாத்திர மாட்டோமான்னு டெய்லி நடு ரோட்டில் போய் நிற்பான். அப்போ தான் வண்டி இடிக்க வரும், ராஜகுமாரன் வந்து காப்பாற்றுவான்னு. ஆனால் ராஜகுமாரன் வந்ததே இல்லை சார். அப்புறம் ஒரு நாள் நானும் மித்துவும் போகலான்னு கிளம்பும்போது பக்கத்து வீட்டு ஆண்டி என்னை கடைக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் மித்து மட்டும் ராஜகுமாரனை நான் தனியாக பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவள் மட்டும் தனியாக போனா சார். அன்னைக்கு தான் உண்மையாகவே அவள் எதிர்பார்த்த ராஜகுமாரன் வந்தார். கடவுளே, இன்னைக்காச்சும் என் ராஜகுமாரன் வண்டி இடிக்க வரும்போது என்னை வந்து காப்பாத்தணும். சீக்கிரமா ஏதாச்சும் வண்டி வந்து என்னை இடிக்கணும். அப்பதான் என் ராஜகுமாரன் என்ன காப்பாத்த வருவான். ஹே பாப்பா. அப்ப என் ராஜகுமாரன் வந்துட்டானா? ராஜகுமாரன். ஹே பாப்பா, என்ன நீ பாட்டுக்கு நடு ரோட்ல வந்து நிக்கிற. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அந்த வண்டிக்காரவங்க உன் மேல இடிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா, இங்க என்ன பண்ற நீஹா? முதல்ல வீட்டு கிளம்பு. ஹே பாப்பா, என்ன பேசுற நீஹா? எனக்கு எதுவுமே புரியல. இங்க பாரு, இங்கெல்லாம் நிக்காத. இங்க நிறைய வண்டி எல்லாம் வரும், யாராச்சும் இடிச்சிருவாங்க. ஒழுங்கா வீட்டு கிளம்பு சரியா? ஐயோ, என்ன இந்த பாப்பா என்னென்னமோ பேசுறா, எதுவுமே புரியல. நமக்கு வேற டைம் ஆகுது. வீட்டுல எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க. முதல்ல நம்ம கிளம்பலாம்.
ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா நீ என்ன காப்பாத்த வருவேன்னு. இன்னைக்கு நீ வந்துட்ட என் ராஜகுமாரனை நான் பார்த்துட்டேன். நீ என்ன வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா வச்சுப்ப. என்ன நீ எப்பவுமே அளவிட மாட்ட. அப்படிதானே? ஐயோ ராஜகுமாரன் இங்க தானே நின்னாரு. எங்க போனாரு? அச்சச்சோ இப்போ என்ன பண்றது? ராஜகுமாரனோட பேரை கூட கேட்க மறந்துட்டோம். ஐயோ மித்து நீ முன்னவே கேட்டிருந்திருக்கலாம். இப்போ என்ன பண்றது? ராஜகுமாரன் இன்னைக்கு இங்க வந்தார்ல, அப்ப நாளைக்கு வருவாரு. அப்ப நாளைக்கு நம்ம கண்டிப்பா ராஜகுமாரனை பார்க்கலாம். முதல்ல இந்த சந்தோஷமான விஷயத்தை வைஷு கிட்ட போய் சொல்லணும். மித்து நினைச்ச மாதிரியே அன்னைக்கு அவளும் அவளோட ராஜகுமாரனை பார்த்துட்டாதி சார். என்ன வைஷு சொல்றத பார்த்தா மித்து தான் என்னோட குட்டி மாவா. மித்து என்னடி ராஜகுமாரன் இருப்பாருன்னு கூட்டிட்டு வந்த, ஆனா காணோம். எங்க ஒரு ராஜகுமாரன்? வருவார் வைஷு, வெயிட் பண்ணு. ஏன்னா ராஜகுமாரனை நேத்து நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா வருவான்னு எனக்கு தோணுது தெரியுமா? கண்டிப்பா நீயும் என்னோட ராஜகுமாரனை பார்க்கலாம். சரியா? மித்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. லக்ஷ்மி அம்மா வந்துருவாங்க. நம்ம வா நாளைக்கு வந்து பார்க்கலாம். வைஷு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே. இல்ல மித்து, லக்ஷ்மி அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா திட்டுவாங்க. இப்பவா நம்ம வீட்டுக்கு போகலாம். ராஜகுமாரன் இங்கதான் இருப்பாரு. நீ நாளைக்கு கூட வந்து பாத்துக்கலாம். ஆமால, நான் தான் ராஜகுமாரனை பார்த்துட்டேனே. இனிமே எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். சரி வா நம்ம போலாம். வைஷு வைஷு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ராஜகுமாரன் அந்த பார்க் பக்கத்துல தான் நிக்கிறாரு. நீ வா நம்ம போலாம். ஐயோ என்ன மித்து சொல்ற? ஆனா லக்ஷ்மி அம்மா தான் கடைக்கு போகணும்னு சொன்னாங்களே. ஐயோ இப்போ என்ன பண்றது? ஆமால, சரி ஓகே. நீ இன்னொரு நாள் பாரு. நான் மட்டும் இப்ப போய் என் ராஜகுமாரனை பார்த்து பேசிட்டு வரேன். சரி மித்து மறந்துடாத. அப்புறம் என்னோட ராஜகுமாரன் எப்ப வருவார்னு அவர்கிட்ட கேட்டுட்டு வா. சரியா? கண்டிப்பா கேக்குறேன் வைஷு. சரி ஓகே, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆதி, இந்த வருஷம் நீ லீவுக்கு வரமாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்லடா வந்துட்ட. இது எப்படிடா வருஷம் லீவுக்கு வந்துட்டு இருக்கேன், இந்த வருஷம் எப்படி வராம இருப்பேன்? சரி சொல்லு, உனக்கு ஸ்கூல்லாம் எப்படி போகுது? எங்கடா ஆதி, 10வது தான் கஷ்டப்பட்டு படிச்சோன்னு பார்த்தா இப்ப 11வதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல 12வது வேற படிக்கணும். அதுக்கப்புறம் காலேஜ்னு படிப்புன்னு படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் போல இருக்கு. உனக்கு எப்படிடா போகுது? எனக்கும் ஏதோ போகுதுடா. நல்லபடியா படிச்சா தானடா நம்ம நல்ல வேலைக்கெல்லாம் போக முடியும். அப்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் தானே? ஆமாண்டா ஆதி, நீ சொல்றது சரிதான். ஆதி, நீ மேக்ஸ் குரூப் தானே? ஆமாண்டா. நீ? நான் ஆர்ட்ஸ் குரூப்டா. மேக்ஸ் குரூப்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனாலதான் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துட்டேன். டேய் ஆதி, அங்க பாரு. டேய் ஆதி, இந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணாடா? இல்லடா ராஜேஷ், இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. டேய் ஆதி, என்னடா சொல்ற? இந்த பொண்ணு நம்ம எங்க போனாலும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கா. அதனாலதான் உனக்கு தெரிஞ்ச பொண்ணா இருக்குமோன்னு கேட்டேன். என்னவாடா இருக்கும்? இரு, அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டுடலாம். சரிடா ராஜேஷ், கூப்பிடு. பாப்பா இங்க வா. சொல்லுங்கண்ணா, என்ன? அம்மா, எங்க என்ன பண்ற நீ? நானும் உன்னை பாத்துட்டே இருக்கேன். நாங்க எங்க போனாலும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க. என்ன வேணும் உனக்கு? அதுவா, அது என் ராஜகுமாரன் கிட்ட பேசணும். என்ன ராஜகுமாரனா? யார் அது? இவர்தான். டேய் கேட்டியா? உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு பின்னாடியே வந்திருக்கு போல. என்ன ஏதுன்னு கேட்டு அனுப்பு. பாவம் சின்ன பொண்ணா இருக்கா, வீட்டுல தேட போறாங்க. ஆமா, என்கிட்ட என்ன பேசணும் நீ? அது நீங்க ராஜகுமாரன், உங்களுக்கு தெரியுமா? என்ன ராஜகுமாரனா? என்ன சொல்ற நீ? எனக்கு எதுவுமே புரியல பாப்பா. இரு, நீ தானே ஒரு 4-5 நாள் முன்னாடி நடு ரோட்ல நின்னுட்டு இருந்த? ஆமா, நான் தான். அப்ப கூட நீங்க கூட என்ன வந்து காப்பாத்துறீங்கல்ல, அதனால தான் நான் உங்களை ராஜகுமாரன்னு சொல்றேன். எனக்கு உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? டேய், என்னடா சொல்லுது இந்த பொண்ணு? அதான்டா எனக்கு எதுவும் புரியல. பாப்பா நீ என்ன சொல்ற? எதுவுமே புரியல. அம்மா உன் பேர் என்ன? அது என் பேரு ஐயோ லட்சுமி அம்மா யார்கிட்டயும் பேரு அப்புறம் வீடெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? குட்டி பாப்பா, என்னாச்சு? உன்கிட்ட தான் கேக்குறேன். உன் பேர் என்ன? அது உங்களுக்கு என்ன எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. ஓகே? நீ நல்லா பேசுற. எனக்கு உன்னை குட்டிமானு கூப்பிடணும்னு தோணுது. நான் அப்படியே கூப்பிடுறேன். ஓகே. அம்மா உங்க பேர் என்ன? நீ மட்டும் உன் பேரை சொல்லல, நானும் சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படியே கூப்பிடு. சரியா? அப்போ நான் உங்களை பாவான்னு கூப்பிடவா? பாவாவா? அப்படின்னா என்ன? அது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள பாவான்னு தான் கூப்பிடணும். அதனால தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் உங்களை பாவானே கூப்பிடுறேன். பாப்பா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது. நீ நல்லா கியூட்டா பேசுற. சரி, வீட்டுல தேட போறாங்க, நீ வீட்டுக்கு கிளம்பு. ஆமா, வீட்ல கண்டிப்பா தேடுவாங்க. பாவா, நாளைக்கு நான் உங்களை பார்க்க வரேன். நாளைக்கு இந்த இடத்துக்கு வருவீங்களா இல்ல வேற இடத்துக்கு வருவீங்களா? நாளைக்கு இந்த இடத்துக்கே வரேன். நீ இப்ப போ. சரி பாவா, பை. அண்ணா, பை அண்ணா.
இந்த பொண்ணு நல்லா கியூட்டா பேசுறாளடா. டேய் இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியாதுடா, நானே ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுனால லீவுக்கு மட்டும் தான் ஊருக்கு வருவேன். இந்த பொண்ணு நான் பார்த்ததே இல்லடா. புதுசு போல தெரியல என்னன்னு. ஆனா நல்லா படபடன்னு பேசுறாள். ஆமாண்டா ஆதி. வானமெல்ல கீழிறங்கி மழை வந்தாடுது, தூரம் தந்த வாசம் இங்கே வீசுதெங்கே. வாசம் சொன்ன பாஷை இந்த உள்ளம் தூண்டமாடுதே, பேசி பேசி மௌனம் வந்து பேசுதெங்கே. போக்க போக்க முன்னமே வாசம் வந்ததெப்படி, காதலான உள்ளம் ரெண்டு உயிரிலே இதயம் தருணம் தருணம். வானம் வெள்ள கீழிறங்கி மண்ணில் வந்தாடுதே, தூரம் தந்த வாசமோடு வீசுதெங்கே. வாசம் சொன்ன பாஷை என்ன உள்ளம் திண்டாடுது, பேசி பேசி மௌனம் வந்து பேசுதெங்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இது ஃப்ளாஷ்பேக்கு கம்ப்ளீட் ஆகலை, அதுக்குள்ளார தொடரும் போட்டுட்டாங்க எபிசோடில் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு. அதனால் என்னால் ஒரே வீடியோவில் வந்து அப்லோட் பண்ண முடியலை. அதனால தான் நான் 2 வீடியோ வந்து ஸ்ப்ளிட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நாளைக்கு வந்து வரும். எப்போவுமே நம்ம சண்டே அன்னைக்கு நெஞ்சம் பேசுது எபிசோடு வந்து வராது. ஸோ இது ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறதுனால அந்த கண்டினியூஷன் நமக்கு வேணுங்கிறதுக்காக தான் நான் நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் நாளைக்கு இதோட கண்டினியூஷன் வந்து பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் சண்டே அன்னைக்கு வீடியோ போடுறதுனால மண்டே வீடியோ வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அது வருமா வராதா அப்படிங்கிறத நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுக்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.